நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எம்கே மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாவா எஸ்டி ஷோரூம் தஞ்சாவூர். இது எங்கே இருக்குது அப்படின்னாக்க முதல்ல சொன்ன மாதிரி தான் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலையில் மூலிகை பண்ணைக்கு பக்கத்தில் உள்ள ஆர்ச் இருக்குல்ல, அந்த ஆர்ச்சுக்கு நேர் கீழே தான் இந்த ஷோரூம் இருக்குது. நல்ல பெரிய ஷோரூமாக ரொம்ப கிராண்டாக இந்த ஷோரூமை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது வெளியிலலாம். அதனால தான் இன்றைக்கி பைக்கு வெளியில் ரிவ்யூ கொடுக்க முடியல. நம்ம பைக்கு ஷோரூமில் வச்சே தான் ரிவ்யூ கொடுக்க போகிறோம். வெளியில் கொடுக்க முடியல, ஏன்னாக்க வெளியில் அந்த வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அடுத்த ஒரு கண்டென்ட் நம்ம வெளியில் பைக்கை ஓட்டி பார்த்து நம்ம கண்டென்ட்டை ஷூட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம நிப்பாட்டியே எடுக்க தஞ்சாவூரில் ஜாவா எஸ்டி பைக் ஷோரூம் சூப்பராக ஆரம்பிச்சாச்சு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம எங்கே இருக்குது அப்படின்னாக்க ஜாவா எஸ்டி ஷோரூம் தஞ்சாவூர். தஞ்சாவூரில் புதுசாக ஜாவா எஸ்டி ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் மருத்துவக் கல்லூரி சாலை இருக்குல்ல, அந்த மருத்துவக் கல்லூரி சாலையில் வந்தீங்க அப்படின்னாக்க மூலிகை பண்ணைக்கு பக்கத்தில் ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்கு நேர் கீழே இந்த ஷோரூம் இருக்குது. தஞ்சாவூரில் எஸ்டி ஜாவாக்கான தனி ஷோரூம் ஆரம்பிச்சாச்சு. நம்ம அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஜாவா பாப்பர் 42. இந்த வண்டிக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்து பாரம்பரியம் இருக்குது ஜாவாவுக்கும் எஸ்டிக்கும். 70, 80, 90s பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு 2 பைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஒன்று ஜாவா, இன்னொன்று எஸ்டி. அது 250 சிசியில் அந்த வண்டியை போட்டிருந்தாங்க. இப்போ உள்ள அந்த ஜாவா எஸ்டி 350 சிசியாக மாற்றிட்டாங்க. நான் சின்ன பிள்ளைய இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் ஜாவா பைக்கில் எஸ்டி பைக்கில் போகும்போது பார்த்து ஆச்சரியப்படுவேன். அந்த வண்டியோட சவுண்டும் சரி, அந்த வண்டியோட ஸ்டைலும் சரி, அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் சரி, அது வேறு மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி பார்த்து பழக்கப்பட்டால்தான் நானும். ரொம்ப வருஷம் கழித்து அந்த வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 வருஷமாக, ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே மறுபடியும் பார்த்தா ஜாவா பைக்கும் எஸ்டி பைக்கும் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நல்லபடியாக சேல்ஸும் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த வண்டிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கனால இந்த வண்டியை நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ நாம் உட்காந்துருக்க வண்டி ஜாவா 42 பாப்பர் அப்படிங்கிற மாடல். சிங்கிள் சீட்டு வண்டி இது. நம்ம தேவைப்பட்டாக்க இன்னொரு சீட்டை அடிஷ்னலாக ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். வெளி மார்க்கெட்டில் இங்கே பண்ண முடியாது. வெளி மார்க்கெட்டில் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். வண்டியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இப்போ நம்ம இந்த ஜாவா 42 பாப்பர் எப்படி இருக்குங்கிறத இன்ச் பை இன்ச்சாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தஞ்சை முரளி. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜாவா 42 பாப்பர். இது ஜாவா 42 பாப்பர். இந்த வண்டியோட ஹெட்லைட் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். டபுள் லேயராக கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு லேயராகவும் கீழே ஒரு லேயராக கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்க ஃபோர்க் வீல் பார்த்தீங்க அப்படின்னாக்க நல்லா மிகப்பெரிய வீலாக கொடுத்து அதில் பெரிய ஒரு டிஸ்க் பிரேக்கு கொடுத்துருக்காங்க. அதான் பார்க்குறோம். இந்த டயர் 100, 90, 18 அந்த மாடல் டயர். இது டிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏபிஎஸ் டிஸ்க் பிரேக்கே கொடுத்துருக்காங்க. 250 தாண்டாவே ரேடியேட்டர் இப்போ எல்லா லேட்டஸ்ட் வண்டியில கொடுத்துறாங்க. இந்த வண்டி 350 மாடல் அப்படிங்கிறனால இதுலேயுமே ரேடியேட்டர் வந்துடுது. ஒரு 350 சிசி இன்ஜின் இது ஜாவா 42 பாப்பர். இந்த வண்டி சிங்கிள் சீட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். சிங்கிள் சீட்டு தேவை அப்படின்னாக்க நம்ம இந்த சீட்டுக்கு பின்னாடி இன்னொரு சீட்டை பேக்கில் பில்லியனில் ஆள் உட்காந்து போகிற மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னாக்க பேக் வீல் இந்த எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள், சிங்கிள் சீட்டு ப்ளஸ் பேக் வீல் சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே ஒரு டிஸ்க் பிரேக்கு ஏபிஎஸோட வந்துடுது. இந்த பாருங்கள், ஏபிஎஸோட வந்துடுது பாருங்கள். இந்த வண்டியில் ரொம்ப யூனிக்காக ஒரு சைலன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஜாவாவிலையும் எஸ்டிலையும் ஆர்டினரி வண்டியில் வேறு மாதிரி சைலன்ஸை வரும். இந்த வண்டியில் கொஞ்சம் ஸ்டைலாக ஸ்லீக்காக யூனிக்காக அழகாக ஒரு சைலன்ஸை கொடுத்துருக்காங்க. 1 இல்லை 2, இந்த சைடு 1 அந்த சைடு 1, 2 சைலன்ஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த பின்னாடி டயர் வந்து 140 70 17 அப்படிங்கிற மாடல். இது 140 70 17 ஜாவா 42 சிங்கிள் சீட்டு. செம அழகா செம ஸ்டைலாக வந்து அந்த சிங்கிள் சீட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வர நிறைய வண்டிகளை வந்து டேஞ்சர் லைட்டு வந்து ஒரு குட்டியோண்டு பல்ப்லேயே முடிச்சிடறாங்க. அதே மாதிரி இந்த வண்டியிலே அழகா வந்து இங்கே பாருங்க, குட்டியா ஒரு அழகான டேஞ்சர் லைட்டு ப்ளஸ் 2 இண்டிகேட்டர். ஆனால் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேஞ்சர் லைட்டு இந்த இண்டிகேட்டர் பயங்கர பவராக இருக்குது. நம்ம நைட்டில் வந்து டிரைவ் பண்ணும்போது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பிரேக் பேடு, பிரேக் லிவர் அதை பார்க்குறோம். அழகான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்கா பாருங்க. அந்த டிஸ்பிளே இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஆன் பண்ண உடனே 188 வரைக்கும் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகுது. சூப்பராக வந்து எல்இடியில் வந்து அழகாக வந்து இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ரவுண்டு டிஸ்பிளே தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக. அதுலேயே வந்து உங்களுக்கு நியூட்ரல், இண்டிகேட்டர், பெட்ரோல் கேஜ், பெட்ரோல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற எல்லாமே இதில் வந்து தெரிஞ்சிருது. இண்டிகேட்டர்ஸ் இதிலே வந்துடுது, நியூட்ரல் வந்துடுது, பெட்ரோல் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது இதிலே பார்த்துக்கலாம். ஸ்பீடாமீட்டர் எல்லாமே வந்து இந்த சின்ன ரவுண்டுக்குள்ளே வந்துடுது. அழகாக இருக்குது. ஹேண்டில் பார் பார்த்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு கம்பி மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரைட் கம்பியை வச்சு அப்படி இருக்கு, அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. அழகா இருக்குது. இது வந்து டிஸ்க் பிரேக்குக்கான டிஸ்க் பிரேக் ஆயில் ஊற்றுற இடம். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னாக்க இது நீங்கள் பார்க்கலாம். இன்ஜின் கில் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க, ஆனால் பவர் சுவிட்ச் இது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்டிக்கோட இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஜாஸ்டிக் மாதிரியே வந்துடுது. இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸை கேட்டு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இது ஹாரன் சுவிட்சு, இது இண்டிகேட்டர். இவ்வாறு இண்டிகேட்டர் போட்டோன்னா சும்மா சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த சைடு இண்டிகேட்டர், இந்த சைடு இண்டிகேட்டர். இண்டிகேட்டர் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னாக்கா ரொம்ப குட்டியான ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. முன்னாடி நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, குட்டியாக ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இண்டிகேட்டர் வந்து செம பவராக இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே இருக்குது, குட்டியோண்டு இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் சூப்பர் பவராக இருக்குது. அதே மாதிரி சாவியை போட்டவுடனே இதில் வந்து ஹெட்லைட்டில் வந்து ஒரு டே டைம் ரன்னிங் லைட் எரியுது. இது பேக் சைடில் வந்து இண்டிகேட்டர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை பார்க்குறோம். அதே மாதிரி இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த குட்டி லைட்டுக்குள்ளே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லைட்டு வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னு சொன்னேன்ல, அந்த லைட் தான் இது. டேஞ்சர் லைட் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் குட்டி அழகாக இருக்குது. இது வந்து யூஎஸ்பி நம்ம வந்து சார்ஜ் போடுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பாருங்க, ஒரு யூஎஸ்பி கேபிள் டைரெக்டாக வந்து இதில் வந்து சி பின்னை போட்டு சார்ஜ் போடுற மாதிரி இதில் இருக்குது. இது வந்து பென்ட்ரைவ் போடுற மாதிரி கேபிளை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் போடுற மாதிரி இது இருக்குது. இது டைரெக்டாக சி பின்னை போட்டு நம்ம மொபைலை சார்ஜ் பண்ணுற ரெண்டுமே அதில் இருக்குது. அதான் பார்க்குறோம். அதுக்கு ஒரு லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஓப்பன். இங்கே பாருங்க, அழகாக ஓப்பன் பண்ணுறது லாக். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல குவாலிட்டியாக, ஒரு பேருக்குன்னு இல்லாமல் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்கா. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே வந்து இது பெட்ரோல் டேங்கோட மூடி, பெட்ரோல் போகிற மூடி. இது வந்து தனியாக வந்துடும். இந்த பெட்ரோல் மூடியை வந்து கலட்டோம் அப்படின்னா தனியாகவே வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து 42ங்கிற ஒரு எம்பளம் பெட்ரோல் டேங்க்கில். ஓவராலாக பெட்ரோல் டேங்கோடு அந்த ஹேண்டில் பேரை பார்க்கும்போது அழகாக தான் இருக்குது வண்டி. இந்த சீட்டுக்கு கீழே வந்து மோனோ சஸ்பென்ஷன் பேக்கில் வந்துடுது. பின்னாடி வந்து இந்த வண்டிக்கு மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால அந்த இடத்துல வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக இருக்குது வண்டி. இங்கே பாருங்க, ஒரு மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால இந்த இடத்துல வந்து 2 சாக்கெட்ஸ் வரல, அதெல்லாம் இல்லாமல் அந்த இடம் பிளைனாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வீல் வந்து இதில் இந்த பாப்பர் மாடலில் வந்து வீல் வந்து அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு அலாய் வீல், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. செம ராயலாக இருக்குது. கிளாசிக் லெஜெண்ட்ஸ் அப்படின்ட்டு இதில் பாருங்களேன், இந்த இருக்கேன் கிளாசிக் லெஜெண்ட்ஸ் 42 அப்படின்ட்டு ஒரு எம்பளை போட்டு செம ஸ்டைலாக இருக்குது இந்த அலாய் வீல் பார்க்குறதுக்கு. இதுலேயுமே கிளாசிக் லெஜெண்ட்ஸ் 42 அப்படின்ட்டு அந்த அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க, வித் ஏபிஎஸ் டிஸ்க் பிரேக்கோட. நம்ம பார்க்குறது இன்ஜின் சைடு, டோட்டலாகவே இன்ஜின் சைடு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி டோட்டலாகவே வண்டியோட ஸ்டைல் பாருங்கள். ஜாவா 42வோட அந்த வண்டியோட ஸ்டைல் வந்து வேற லெவலில் இருக்குது.
ஜாவா 42 பாப்பர்ல வந்து இந்த ஆன் ஆஃப் சாவி இருக்கு பாத்தீங்களா, கீ போடுற இடம் வந்து இந்த பழைய டைப்ல இருக்கு. பழைய பைக்ல கொடுப்பாங்களா அதே ஸ்டைல் இங்கேயே கொண்டு வந்தாங்க. அவெஞ்சர் இப்படிதான் இருக்கும், பஜாஜ் அவெஞ்சர் அப்படிதான் இருக்கும். அந்த காலத்துல ராஜ்தூத்னு ஒரு பைக் இருக்கு, அதுலயும் சாவி இங்கே தான் வரும். அதே மாதிரி அந்த காலத்து ஜாவா எஸ்டிலையும் சாவி இங்கே தான் வரும். அதே மாதிரி இந்த வண்டியிலையுமே சாவியை வந்து இங்கே தான் போற மாதிரி வச்சிருக்காங்க. ஃபோர்க் லாக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கீழே தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எல்லா வண்டிக்கும் மேலே வரும் ஃபோர்க் லாக்கு. இந்த வண்டியில் இங்கே பாருங்க, ஃபோர்க் லாக்குமே வந்து ஹேண்டில் பார் கீழே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பின்னாடி டிஸ்க் பிரேக் ஏபிஎஸ் இருக்குல்ல, அதுக்கான லிக்விட் ஆயில், இது பிரேக் ஆயில். அது வந்து டிஸ்பிளேக்குள்ள மோடு உங்களுக்கு எத்தனை வேரியன்ட் இருக்குதுல்ல? இதில் வந்துட்டு சேம் தான் சார், வேரியண்ட்லாம் சேம் தான், கலர் மட்டும் மாறும். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. தஞ்சை முரளி. ஓகே சார். தஞ்சாவூர்ல சூப்பரா வந்து எஸ்டி பைக், ஜாவா எஸ்டி பைக்கோட ஷோரூம் ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே சார். உங்களை அப்படியே அறிமுகப்படுத்திங்க. என் பேர் செல்வா, நான் இங்கே ஜாவா ஷோரூமில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறேன். உங்கள் தகவல் என்ன சொல்லுங்க. வண்டியை பற்றி அப்படியே டீட்டெயில் சொல்லிடுங்க. சொல்லிடணும் சார். சார் வண்டி நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஜாவா பாபர் சார், இது 42 ஓகேங்களா. இது வந்து ஒரு 350 சிசி வெஹிக்கிள் சார். இதில் இது என்னென்னா பார்த்துருக்கீங்கன்னா லிக்விட் கூலோட இன்ஜின், அதாவது ரேடியேட்டர் ஃபேனோட வந்துடும் உங்களுக்கு நம்ம வண்டியில். அதேமாதிரிக்கே 6 ஸ்பீட் கீர் பாக்ஸ், 6 கீர் வந்துடும் உங்களுக்கு. மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது நம்ம வண்டியில் ஒரு 6 கீர் வந்துடும். அது இல்லாமல் அடிஷ்னலாக சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்கோம். லாங் டிரைவ் போனாலும் சார்ஜிங் போட்டுக்கலாம். சார்ஜிங் போர்ட்ல 2 இருக்குது. ஆமாம், டைப் சி இருக்கு, யூஎஸ்பி இருக்கு உங்களுக்கு. யூஎஸ்பி இருக்கு, டைப் சி இருக்கு, எது வேணா பண்ணிக்கலாம். எதனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு லாக் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஆமாம், மழை தண்ணி எதுவும் போகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு லாக் ஒன்று கொடுத்துட்டாங்க. சரி. அதே மாதிரிக்கே உங்களுக்கு டபுள் சேனல் ஏபிஎஸ் சார், ரெண்டுமே ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. டபுள் டிஸ்க், டபுள் சேனல் ஏபிஎஸ் இல்லாமல் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஓ, இந்த வண்டியில டியூப்லெஸ் டயரா? ஆமாம் சார், ஆமாம். பழைய வண்டியில் உங்களுக்கு வந்துட்டு டியூப் டயர் வரும், எல்லாமே டியூப்லெஸ் தான் உங்களுக்கு. டியூப்லெஸ். அது மட்டும் இல்லாமல் மோனோக்ராஸ் சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க சார். பேக் பெயின் எதுவும் வராது உங்களுக்கு. லாங் டிரைவ் கூட நீங்கள் போய்க்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் இருக்கு. ஓ, இந்த சீட்டையா? சீட் அப்படி முன்னாடி பின்னாடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி பின்னாடி சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆமா, ஹைட் இது பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. பரவாயில்லையே. ஆமா. இது மட்டும் இல்லாம ஹசார்ட் லைட் இருக்கு, 4 இண்டிகேட்டர் பார்க்கிங் லைட்டோட வந்துரும் உங்களுக்கு. இது ஆமா, அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலி என்ன சுவிட்ச்? இது அதுதான் பார்க்கிங் லைட், 4 இண்டிகேட்டர் எரியும். ஓ, இது அமுக்கிட்டோம்னா 4மே எரிஞ்சிரும். ஆமா. சரி. நம்ம ஏதாவது பைபாஸ்ல எங்க நிக்கிறோம்னாலும் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது இண்டிகேட்டர். அதே மாதிரி அது ஹை பீம் லோ பீம் சுவிட்ச் இங்க இருக்கு. இதுல 3 கொடுத்திருக்காங்க, ஹை பீம் லோ பீம், இன்னொன்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க பாசிங். மூணுமே இதுதானா? இது மூணுமே அதிலே நம்ம ஃப்ரண்ட்ல வந்துருது. ஆமா, அதிலே பண்ணிக்கலாம். இது ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கு. ஆமா, அது உள்ள மீட்டருக்கான அது கிளஸ்டருக்கு உள்ளது. இதெல்லாம் கிளஸ்டருக்கான கண்ட்ரோல் சுவிட்ச். ஆமா, கண்ட்ரோல் சுவிட்ச். ப்ளஸ் அது இல்லாம லைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி மஞ்சள் லைட் வரும் உங்களுக்கு. இப்போ எல்இடி கொடுத்துருக்கோம். ஓ, அந்த ரோடோட விசிபிலிட்டி நல்லா கிடைக்கிறதுக்காண்டி. டே டைம் ரன்னிங் லைட் உண்டு அதுல? உண்டு ஆப்ஷனல் உண்டு. அது எப்படி நம்ம பண்ண முடியும்? 2 டிஸ்க் பிரேக் வந்துருது. 2 டிஸ்க் பிரேக் வந்து ரெண்டுமே ஏபிஎஸ்ல வந்துருது. ஏபிஎஸ்ல வந்துருது. ஆமா, அந்த ஒரு ஆப்ஷனல் இருக்கு. பெட்ரோல் டேங்க் பாத்தீங்கன்னா 13.5 லிட்டர் வரும். இப்போ இந்த மூடி வந்து அப்படியே திறந்தவன கையோட வந்து நம்ம செக் பண்ணி பாத்துறோம் பாருங்க. அப்படி திறந்துக்கலாம், நம்மளே தனியா வந்துரும். பழைய ரெட்ரோ ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. அதே ஸ்டைல்ல தான் தனியாவே எடுத்துரும். தனியா வந்தது. ஆமா, ஒரு பிரஷிங்ல லாக் ஆயிருது. அவ்வளவுதான், ஒரு பிரஷிங் தான். அப்படி எடுத்துட்டு சாவி எடுத்துரும். சாவி வந்து கீழே தான். ஆமா, இங்க ரெட்ரோ சைடு பழைய ஸ்டைல்ல ஆன் பண்ணிக்கலாம். கீ ஃபோர்க் கீயும் கீழே வந்துருதா? ஆமா, அதுலயே வந்துருது உங்களுக்கு. சைடுலயே லேம வந்துரும். சரி. மோனோ சஸ்பென்ஷன் இங்க வந்துருது. மோனோ சஸ்பென்சர் இங்க வந்துருது. இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குது? பெரிய பாக்ஸா இருக்காது. ஒரு சைடு பேட்டரி இருக்கும், ஒரு சைடு ECU. கேமராக்குள்ள வந்துருங்க. ஏர் ஃபில்டர். ஓ, அந்த சைடு வந்து பேட்டரி வந்து இந்த சைடு ஏர் ஃபில்டர் எல்லாம் வந்துரும் உங்களுக்கு. அதே மாதிரி டபுள் சைலன்சர் கொடுத்துருக்காங்க நம்மளதுல. டபுள் சைலன்ஸ் வந்துரும். ஆரம்ப வண்டியிலயும் அந்த காலத்து வண்டியிலயும் டபுள் சைலன்ஸ் வந்துரும். அதே மாதிரி அது இல்லாம கிளட்ச் வந்து ஸ்லிப்பர் கிளட்ச் கொடுத்துருக்காங்க அசிஸ்டோட. ஸ்லிப்பர் கிளட்சோட பர்பஸ் என்ன? இப்போ நம்ம லாங் டிரைவ் போறோம் அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல போனாலும் கீர் கட் பண்ணாலும் கிளட்சுக்கு எந்த பாதிப்பு இருக்கும். அதெல்லாம் ஸ்லீப்பர் கிளட்சுங்கிற அதுதான். அதாவது நம்ம ரொம்ப ஹை ஸ்பீட்ல போனாலும் கீரை வந்து 100 கிலோமீட்டர் வேகத்துல போனாலும் 6வது கீர்ல இருந்து 3வது கீர் வந்துடலாம். உங்களுக்கு வந்தா கூட உங்களுக்கு கியர் பாக்ஸ் ஸ்லீப்பர் கிளட்ச். ஆமா, அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம் நம்ம. ஆமா. இப்போ இந்த வண்டியோட ரேட் என்ன சார் வருது? சார் இது 2,65,000 வருது சார். இப்போ இதுல ஜாவால வந்து பேசிக் ரெட்ரோ அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அதோட ஆரம்ப விலை என்ன சார்?
அதோடது பாத்தீங்கன்னா ஒரு 260 அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. 260 பேசிக் ஆமா. ஆண்ட்ராய்டு எல்லாமே ஆண்ட்ராய்டு தான். எல்லாமே ஆண்ட்ராய்டு. அதுக்கு அடுத்த மாடல் நம்ம டபுள் சீட் வருதுல, இந்த சிங்கிள் சீட் இல்லாம இந்த மாதிரி டபுள் சீட்டா வருது இல்ல, இது ஜாவா 42 சொல்லிட்டு இது ஒரு வேரியன்ட். இதுனா உங்களுக்கு 248 வரும் உங்களுக்கு. அது வந்து எவ்வளவு சொன்னீங்க பேசிக்? பேசிக் வந்து 260. 260. இதுதான் பேசிக் இருக்கிறதுல. இது 248 அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து 260 அந்த வெள்ளை நிக்கிற வண்டி ஒன்று வரும். அது 260. அதோட கிளாசிக்னா உங்களுக்கு 282 வரும். இது விலையோட விலை இது விலை கூட 265 வரும். என்ன அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு கலர் உங்களுக்கு அது வந்து மிஸ்டிக் அப்பர்னு சொல்லுவாங்க, அது மூன் ஸ்டோன் ஒயிட்னு சொல்லுவாங்க. அந்த கலருக்காக தான் காசு. ஆமா, இது பெயிண்டிங் ஃபுல்லாவே ஹேண்ட்மேட். அந்த ஒரு இதுக்காண்டி வேற ஒண்ணும் இல்ல. கிளாசிக் அந்த கலருக்கு இதுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் வருது காசு? ஒரு 5000 6000 டிஃபரெண்ட் வரும் உங்களுக்கு. ஆமா ஆமா. இப்போ வண்டியை ஓட்டி பார்க்கலாம். நீங்க ஃப்ரண்ட்ல ஷோரூமுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கட்டட வேலையெல்லாம் போயிட்டு இருக்கறனால அதனால வேற ஒண்ணும் ஓட்டிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா பண்ணி. மைலேஜ் பத்தி சொல்லுங்க. மைலேஜ்னு பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ளனா உங்களுக்கு 30ல இருந்து 35, அவுட்டர்லாம் போயிட்டீங்கன்னா 40 40 கரெக்டா 40 40க்கு மேல எதிர்பார்க்கலாம். கண்டா இருந்துச்சுன்னா நம்ம ஓட்டுறத பொறுத்து 40 சிட்டிக்குள்ள 30 35, லாங் போனா 40. வேற அலாய்வில பத்தி சொல்லுங்க. டபுள் கட் அலாய் வரும் உங்களுக்கு. 2 ஸ்டிப்பா கொடுத்துருப்பாங்க. மொத்தம் இதுல 20 பீஸ் இருக்கும் உங்களுக்கு. அலாய்ஸோட ஸ்டிப். மத்த வண்டில 20 ஸ்போக்ஸ் வரும். இப்போ மத்த இடத்துல பாத்தீங்கன்னா 10 தான் வரும். நம்மளதுல 20 கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பாத்தீங்கன்னா 181 mm வரும் உங்களுக்கு. 181 mm அதிகம் தான் நம்மளதுல. வீல் பேஸ் நம்மளதுல 1440 வரும். வீல் பேஸ் வந்து 1440. நம்ம ஸ்கிட் வண்டி வளைய வச்சு போடும்போது ஹைட் வந்து 181 mm. ஆமா, கிரவுண்ட் கிளியரன்ஸ். அதே மாதிரி பெட்ரோல் டேங்க் கெபாசிட்டி என்ன? 13.5 வரும். பெட்ரோல் டேங்க் கெபாசிட்டி வந்து 13 லிட்டர். 13 லிட்டர். நீங்க ஒன்ஸ் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா 400 கிலோமீட்டர் போகலாம். அதே மாதிரி சஸ்பென்ஸ் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஸ் கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், பேக்ல வந்து மோனோகிராஸ் சஸ்பென்ஸ். இன்ஜின் வந்து ஆல்பா 2 இன்ஜின் வரும் உங்களுக்கு. ஆல்பா 2 350 செக்மெண்ட். அது என்ன ஆல்பா 2னாக்க? அது நம்ம ஜாவாவோட பிரீமியம் செக்மெண்ட். அதாவது இன்ஜின். இன்ஜினுக்கு வந்து ஆல்பா 2 இன்ஜின் இது. இப்ப அந்த வண்டிக்கு வந்து சீட் இதே சீட் தான், சிங்கிள் சீட். அது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அது ரெட்ரோ லுக், அதாவது ஓல்டு டைப் கஸ்டமர் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி அது கொடுத்துருவோம் நம்ம. இது இப்போ ஜென் சி கஸ்டமருக்காண்டி, அதாவது இப்போ உள்ள யங்கஸ்டர் காண்டி உட்கார்ந்தோம்னா அழகா. ஆமா, இது பேக் பெயின் வராது உங்களுக்கு. இந்த பேக் ரெஸ்டோட வந்துருக்கு. அதனால ஹை ஸ்பீட் என்ன போலாம் அந்த வண்டியில? சார் 135 வரையும் போலாம் சார். 135 140 லாக் பண்ணலாம். 135 வரையும் போலாம். ஆமா. அதே மாதிரியே நம்மளதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டபுள் சேசிஸ் கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன்ங்கிறதே இருக்காது வண்டியில. டபுள் சேசிஸ் டபுள் ராட் வரும். இந்த சேசிஸ் வந்து டபுளா. ஆமா, அந்த பாருங்க பட்டர்ஃப்ளை மாதிரி வருது பாத்தீங்களா? இங்க இருந்து உங்களுக்கு டபுள் தான். டபுள் பைப் இப்படி வந்து. அதனால உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்காது. வண்டி ஒரு ஸ்மூத் ரைடிங் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஷோரூம் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? இது ஒரு 10 நாள் ஆகுது சார். கஸ்டமருக்கு வந்து என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க? இப்ப பைக் வாங்க வர கஸ்டமருக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க? இப்ப பைக் எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு 5 லிட்டர் பெட்ரோல் பண்ணி கொடுத்துறோம் சார். ஆமா, அது இல்லாம எக்ஸிட்டிங் கிஃப்ட் ஒன்று கொடுக்குறோம். என்ன கிஃப்ட் கொடுக்குறீங்க? மக்களே, வண்டி எடுக்கும்போது 5 லிட்டர் பெட்ரோல் கொடுத்துறாங்க. அது இல்லாம சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்கா. அது என்னன்னு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னன்னு சொன்னீங்கன்னாக்க அப்படியே மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்கல்ல. இல்ல சார் தான் இப்பதான் பேசணும். சார் வந்து மேனேஜரும் ஓனரும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவு எடுக்கணுமா? வாங்க, ஆனா பெஸ்டா பண்ணி தந்துரும். இப்போ நம்ம சேனல்ல இருந்து பார்த்துட்டு வர்றாங்க தஞ்சை மொழி யூடியூப் சேனலுக்காக நீங்க என்ன ஸ்பெஷலா பண்ணி கொடுப்பீங்க? டெஃப்லான் பாலிஷ் போட்டு கொடுத்துடலாம் சார். பாலிஷ் போட்டு 650 ரூபாய் மதிப்புல பாலிஷ் போட்டு கொடுத்துறோம் சார். டெஃப்லான் பாலிஷ் போட்டு கொடுக்குறீங்க. வேற ஏதாவது வண்டிக்கு இந்த கவர் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம்? அது நம்ம மேற்படி பேசுவோம் சார் மேனேஜர்ட்ட. கண்டிப்பா சொல்றீங்களா? நம்ம சேனல்ல வந்து பார்த்துட்டு வரக்கூடிய கஸ்டமருக்கு நான் உங்களால என்ன பண்ண முடியுமோ செஞ்சு கொடுப்போம். கண்டிப்பா. டெஸ்ட் ட்ரைவ் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் போலாம் தான். பில்டிங்க்கு வெளியில வந்து சில வேலைகள் நடந்துட்டு இருக்கனால வண்டியை வெளியில எடுக்க முடியல. அடுத்த பைக்கை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணும்போது கண்டிப்பா வண்டியை வந்து ஓட்டியே பார்த்துருவோம். புது வண்டி மெட்ராஸ்ல வந்து நான் இருக்கும்போது அண்ணா நகர் ஷோரூம்ல ஓட்டி பார்த்திருக்கேன். ஆனா இப்ப 2026 மாடல் வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கு. இதையும் ஓட்டி பார்த்துட்டு நான் கண்டிப்பா வண்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். இந்த ரேடியேட்டர் பத்தி சொல்லுங்க சார். இது வந்து லாங் ட்ரைவ் நீங்க போறீங்க, அதாவது தொடர்ச்சியா சென்னையா போறீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு வண்டியில உடம்பு முடியல, உடம்பு பெயினா இருக்கு, நம்ம நின்றுட்டு போவோம். அப்படி நம்ம வண்டியில போகணும் அவசியம் இல்லை. லாங் டிரைவ் போறோம் அப்படின்னா அதுல இங்க இருந்து 350 கிலோமீட்டர் ஒரே ஸ்டேஷன்ல போகலாம். ஒரே ஸ்டேஷன்ல. அது லிம்ப் ஹோம் மோடுன்னு சொல்லுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். இன்ஜின் ஹீட்ல இருந்தாலுமே நீங்க 60 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டே இருக்கலாம். லிம்ப் ஹோம் அந்த மோடு ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னாக்க 60 கிலோமீட்டர் மாறிடும். ஆமா, ஏன்னா ஓவர் ஹீட்னால வண்டி ஓவர் ஹீட் ஆனிச்சுனாக்க
ஆட்டோமேட்டிக்கா 60 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே வண்டி போயிட்டு இருக்கா, அதுக்கு மேல போகாது. ஆமா, அந்த ஹீட் வந்து குறைஞ்சதுக்கு அப்புறமா நார்மலா போகும். ஸோ வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு போய்கிட்டே தான் இருக்க, வழி இல்லைன்னா கூட இப்போ ஒரு 500 கிலோமீட்டர் தொடர்ந்து நம்ம போறோம் அப்படின்னாக்க 500 கிலோமீட்டர் தொடர்ந்து போகும்போது வண்டியோட இன்ஜின் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னாக்க அந்த மோடு ஆன் ஆயிடுது. என்ன மோடு சொன்னீங்க? லிம்கோ மோடு வந்து ஆன் ஆகி 60 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே நம்ம நிக்காம போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம மத்த வண்டியை கம்பேர் பண்ணது வண்டி இன்ஜின் ஜாம் ஆயிடும், நம்ம வண்டி அந்த ஒரு ஆகாது. 60ல போயிட்டு இருக்கலாம். ஆமா, போயிட்டு நம்ம நேரா சர்வீஸ் சென்டர்ல போயிட்டு ஆயில் மட்டும் மாத்திக்கணும், கூலண்ட் ஆயில் மட்டும். இப்போ ஆயில் குறைஞ்சி நம்ம ஆயில் இல்லாம ஓட்டினாலும் அந்த லிம்கோ வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுமா? ஆமா. இப்போ இந்த வண்டியில வந்து கஸ்டமர் வந்து ஆயில் மாத்த மறந்துட்டாங்க, இல்ல ஆயில் குறைஞ்சு போச்சு, அந்த நேரத்துல லிம்கோ வந்து யூஸ் ஆகுமா? போய்க்கலாம் சார், அதெல்லாம் இன்ஜின் சீஸ் ஆகாது, அது காப்பாத்தி கொடுத்தோம். இது ஒரு நல்ல பெஸ்டா இருக்கு. இந்த லிம்கோம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து இந்த வண்டியில வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க வண்டியை வந்து ஆயிலை கவனிக்கா ஓட்டுவாங்க, ஆயில் கொஞ்சோண்டு குறைஞ்சி போய் சீஸ் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு, அதோட ஓட்டிட்டு போய் வண்டி சீஸ் ஆகி போயிடும். இதுல இந்த லிம்கோம் வந்து அதுக்கு வந்து லைட்டிங் காமிக்குமா, அந்த மாதிரி ஆயில மாத்திரம் ஆட்டோமேட்டிக் கிளஸ்டர்ல உங்களுக்கு இண்டிகேட் தெரிஞ்சிடும், 60 இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல தெரிஞ்சிடும். பரவாயில்ல, இது நல்ல ஆப்ஷன் தான். அது இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இந்த வண்டியில இருக்கு, மத்த வண்டியில இது கிடையாது இல்ல? ஆமா சார், மத்த வண்டியில இதுல ஜாவா எஸ்டி நம்ம பிராண்ட்ல எல்லாத்துலயும் உண்டு. உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து எஸ்டில உண்டு, ஜாவாவில் கிடையாது. அப்படிதானே? ஜாவாவிலையும் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒரு சஜஷன். அதை கொஞ்சம் நீங்க வந்து கம்பெனிக்கு எடுத்து சொல்லுங்க. எஸ்டில மட்டும் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும் போது ஜாவாலே நீங்க வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து எப்படின்னா, இப்போ நான் கார்ல போறேன், பைக்ல போறேன், ஒரு 500 கிலோமீட்டர் தொடர்ந்து நான் போகணும் அப்படிங்கும்போது ஆக்சிடென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கார்ல போகும்போது கால் வலிக்கும், பைக்ல போகும்போது கை வலிக்கும். க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க கொஞ்சம் ரிலாக்ஸா நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க எஸ்டில கொடுத்துறீங்க, ஜாவால இரல, அது வந்து எனக்கு ஒரு சின்ன நெருடல் தான். நீங்க வந்து கண்டிப்பாக ஜாவாவிலேயே அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருங்க. கம்பெனிக்கு நீங்க சஜஷன் கொடுங்க, கொடுத்து கண்டிப்பா வந்து அடுத்த தடவை வந்து ஜாவாவிலேயும் க்ரூஸ் கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு முயற்சிகள் எடுங்கிறது நான் வந்து கொஞ்சம் தெரிவிச்சுக்கிறேன். என் கம்பெனி சொல்லிக்கீங்க. அது எஸ்டில மட்டும் கொடுத்துருக்கீங்க. ஆமா, அது வந்து பவர் மோடுன்னு சொல்லிட்டு வரும், அதுல வந்துருது. அதுல வந்து ஆன் பண்ணிட்டோம்னா அது பாட்டு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இதுலயும் கொஞ்சம் தயவு செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்க இப்ப ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து ஜாவா எஸ்டி ரெண்டுமே வந்து பாரம்பரியமான ஒரு மாடலு. அதுல மட்டும் நீங்க க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துட்டு இதுல கொடுக்காம இருக்கிறது எனக்கு கொஞ்சம் சக்கடமா தான் இருக்கு. ஏன்னா ரெண்டு ஒரே மாதிரி. இப்ப விலை வேறு, பிரைஸ் வந்து ஜாவாவுக்கும் எஸ்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. 10,000 டிஃபரண்ட் வரும் சார். அது கூட ஆமா, 10,000 டிஃபரண்ட். ஜாவாவோட எஸ்டி டைப் வந்து கொஞ்சம் 10,000 கூட வந்துட்டே இருக்கா, கொஞ்சம் பிரீமியமா இருக்கு. நம்ம வண்டியை பத்தி ஜாவா பாப்பர் 42 பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க தஞ்சாவூர்ல மூலிகை பண்ணைக்கு பக்கத்துல ஆர்ச் இருக்கு பாத்தீங்களா, சேரன் செங்குட்டம் ஆர்ச் இருக்குல்ல, அந்த ஆர்ச்சுக்கு கீழே வந்து ஜாவா எஸ்டி ஷோரூம் இருக்கு. எம்கே மோட்டார்ஸ்னு பேரு, மேனேஜர் சார்லாம் பேசியிருக்காரு. இவர் பாருங்க நம்ம எக்ஸிக்யூட்டிவ் சூப்பரா பேசினாரு. நேரா வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க, நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோ சொல்ல முடியாது. நேரா வந்து வண்டியை ஓட்டி பாருங்க, மேனேஜரை கன்சல்ட் பண்ணுங்க, இவர் எக்ஸிக்யூட்டிவ் பாருங்க, நிறைய ஆஃபர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வேற தரேன் சொல்லியிருக்காங்க. நேரா விசிட் பண்ணி நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹாய். ஓகே நண்பர்களுக்கு பாரு, இவர் தான் எஸ்டி ஜாவா ஷோரூமோட மெக்கானிக். உங்களை பத்தி உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பார்த்தீங்கன்னா இனியவன். உங்க கம்பெனியோட சர்வீஸை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. நம்ம சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுவோம். செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 6,000 கிலோமீட்டர் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். தேர்ட் சர்வீஸ் 10,000 கிலோமீட்டர் வந்து சர்வீஸ். ஓ, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து என்ன கிலோமீட்டர் சொன்னீங்க? 1000 கிலோமீட்டர். அதான் 1000 வண்டி வாங்கி 1000 கிலோமீட்டர்ல ஒரு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது சர்வீஸ் வந்து எப்போ சார்? 6000 கிலோமீட்டர்ல வந்து ரெண்டாவது சர்வீஸ், 10,000 கிலோமீட்டர்ல மூணாவது சர்வீஸ். இது எல்லாம் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தானா? ஃப்ரீ சர்வீஸ். அதுக்கப்புறம் பெய்டு சர்வீஸ் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது? 25. ஓ, 25,000 கிலோமீட்டர், அதாவது 15,000 வரைக்குமே ஃப்ரீ தானா? 18,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ்ல போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 25,000க்கு அப்புறம் தான் வந்து பெய்டு சர்வீஸ். இப்போ பெய்டு சர்வீஸ்னா இப்போ இந்த வண்டிக்கு வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் நம்ம பண்ணும்போது அப்ராக்சிமேட்டா எவ்வளவு சார் நமக்கு வந்து செலவாகும்? ஆயில், இன்ஜின் ஆயில் மாத்துறது அதெல்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்டா எவ்வளவு சார் செலவாகும்? ஸோ
நம்மளுக்கு இன்னும் ட்ரெயின் பண்ணல சார், இனிமேல் தான் ட்ரைனர்ஸ் வருவாங்க. ஆவரேஜ் ஒரு 5,000 முடிச்சிடலாமா? 5,000 முடிச்சிடலாம். ஏன்னா ஆவரேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 5,000 ஒரு எவ்ரி 10,000 கிலோமீட்டருக்கு ஒருத்தர வந்து அந்த சர்வீஸ் வருது. நம்ம வண்டியும் அதுக்குள்ளதான் இருக்கும்போது அதுக்கு மேல தாண்டுமான்னு கேட்கல. இல்லை சார், அதுக்குள்ளதான் இருக்கும். அதுக்குள்ள இருக்கு. ஆமா, அதுக்குள்ள நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நீங்க எந்த சரௌண்டிங்ல இருந்தாலும் சரி, நம்ம சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். பண்ணிக்கலாம். இப்போ வந்து வண்டியை வந்து நம்ம எந்த ஊர்ல வாங்கினாலும் சரி, இந்தியாவில் நீங்க எங்கே வாங்கியிருந்தாலும் தஞ்சாவூர்ல சர்வீஸ்க்கு விடாத சொல்றாங்க. அதே இவங்க என்ன சார்ஜ் பண்றா அதே சார்ஜ். இங்கே தான் பைக் வாங்கினா வண்டியை வந்து சர்வீஸ் பண்ண அப்படின்னு கிடையாது. எங்கே வாங்கினாலும் இங்கே வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெஸ்ட் சர்வீஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானே சார்? கண்டிப்பா சார். ஓகே, நீ எந்த பயம் இல்லாம நம்ம மட்டும் சர்வீஸ் கொடுத்துடலாம். தம்பி நீங்க கொடுக்கலாம், சர்வீஸ் பண்ணி கண்டிப்பா கொடுக்கலாம். இப்போ நீங்க எல்லாருமே வந்து கம்பெனி ட்ரெயின்டு ஆமா சார். மெக்கானிக்ஸ் தானே? ஜாவா எஸ்டியில் வந்து உங்களை கூட்டு போய் ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, ரொம்ப சூப்பர். கம்பெனி ட்ரெயின்டு மெக்கானிக்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஜாவா எஸ்டி ரெண்டுமே ஒரே இடத்துல சேல்ஸ் பண்றாங்க. கம்பெனியே வந்து இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ட்ரெயினை கொடுத்து வச்சிருக்கனால நம்ம வண்டி எங்கே வாங்கினாலும் தஞ்சாவூரில் சர்வீஸ் பண்ணி கொள்ளலாம். தஞ்சாவூரில் வந்து ஜாவா எஸ்டி வச்சிருக்கோம், திருச்சியில் போய் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தஞ்சாவூர்லேயே ஸ்டார்ட் பண்ணது நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல விஷயம்தான். நம்ம அந்த நல்ல விஷயத்த நம்ம பயன்படுத்திக்கணும்.